அப்பாஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா? குடும்ப கட்டுப்பாடு செய்யாமல் இருந்தால் கருக்கலைப்பு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அல்லவா? மார்க் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடு செய்வதுங்கிறது ஏற்புடையதில்லை. அது வேற வழி இல்லாத நிர்பந்தமான சூழல்ல ஒரு மருத்துவ காரணங்களுக்காக வேண்டி அப்படி இல்லாட்டி சரி வராது, உயிருக்கு ஆபத்தா போயிடும், பெரிய சிக்கலா முடிஞ்சிரும்னு ஒரு நெருக்கடியில் இருக்குமானால், நெருக்கடியான நேரத்தில் எல்லா சட்டங்களையும் மார்க்கம் தளர்வு பண்ணி கொடுத்துரும், விதிவிலக்கு கொடுத்துரும். அந்த அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதாக ஆயிரும். அப்படி இல்லாம ஒரு இயல்பான ஒரு சூழல்ல அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு அருளை, குழந்தைகளை பெற்றுக்கொள்கிற அந்த அது என்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு அருள். அந்த அருளை ஒரேடியா இல்லாமல் ஆக்குவது என்பது ஏற்புடைய. அல்லாஹ்வுடைய அருளை அழித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்களை சில பேர் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, திருமணம் முடிச்சு செலவு பண்ணி குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, வலைசமின்னா ஷெய் ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஆனாலும் தேவை, உடல் தேவை அது மாதிரி இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது? அதிலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்வதற்கு அலா நஸ்தக்சி, நாங்கள் காயெடுத்து கொள்ளலாமா? அதாவது ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? இப்போ குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாமாங்கிறது தான். அது மாதிரி செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஃபனஹானா அந்த ஆலிக், இதை சொல்லக்கூடிய இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, ஃபனஹானா அந்த ஆலிக், நாங்கள் இது மாதிரி பெர்மிஷன் கேட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க, எங்களுக்கு தடுத்துட்டாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்களுக்கு சொல்லப்பட்ட அதே சட்டம் தான் பெண்களுக்கும். ஒரேடியா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இல்லாமல் ஆக்குவது என்பது ஏற்புடையது கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளையே நாம தடை செய்து கொள்வதாக அது அர்த்தப்பட்டு விடும். அது மாதிரி செய்யக்கூடாது. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, சரி அந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு செய்யலன்னு சொல்லி சொன்னா, நாம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை உண்டாயிடுச்சு, நமக்கு குழந்தை தேவையில்லை வைக்க அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா கருக்கலைப்பு செய்யற மாதிரி ஆகுமே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலைக்கு நீங்க போக வேண்டியதில்லை. அதுக்கு இடையில ஒரு நிலை மார்க்கம் சொல்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நிரந்தரமாக குழந்தை பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்தை தடை செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் தற்காலிகமா இப்ப வேண்டாம், இப்ப இந்த குழந்தை பிறந்து விட வேண்டாம், கரு ஜனித்து விட வேண்டாம்னு சொல்லிட்டு தற்காலிக வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா? அனுமதி அளித்திருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முறை பின்பற்றப்பட்டது. அதுக்கு அஸில் என்று சொல்லப்படும். இந்த அஸில் என்ற முறை நபிகளார் வாழுகிற காலத்திலே பின்பற்றப்பட்ட ஒரு முறை. அது என்ன முறை அப்படின்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஈடுபட்டு இருக்கிற நேரத்துல கணவன் தன்னுடைய உயிரணுக்கள் மனைவியினுடைய கருப்பைக்குள்ள சென்று விடாமல் அந்த கடைசி நேரத்துல அதை வெளியேற்றி விடுவது, கருப்பைக்குள்ள சென்று விடாமல் தடுத்துக் கொள்கிற ஒரு முறையை கடைபிடிச்சாங்க. அந்த முறைக்கு அஸில் என்று சொல்லப்படும். இது அன்றைய காலத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு தற்காலிக குடும்ப கட்டுப்பாட்டு முறையாக இருந்துச்சு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யல. இன்னைக்கு அது மாதிரி செய்து கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய சாதனங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த சாதனங்களை பயன்படுத்தி நிரந்தர கட்டுப்பாடு விதித்துக் கொள்ளாமல் தற்காலிகமாக ஒவ்வொரு தடவையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற நேரத்தில் அந்த மாதிரி உயிரணுக்கள் பெண்ணுடைய கருவறைக்குள்ளே சென்று விடாமல் தடுக்கக்கூடிய தற்காலிக முறைகளை பின்பற்றி குழந்தை பேர் ஏற்பட்டு விடாமல் நாம ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.